Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC and Group D ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேத்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ணப் போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படினா Play Storeல போய் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம Lakshmi Max ஆப்ல இருக்கக்கூடிய NTPC யோட டெஸ்ட் பேட்ச், Group D யோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேர்க்கான PDF கோர்ஸ்க்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ NTPC க்கு கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். சோ கரண்ட் அஃபேருக்கு full mark வாங்குறதுக்கு இந்த CA PDF கோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதுமானது. NTPC and Group D க்கு டெஸ்ட் பிராக்டீஸ் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இதோட ஃபீஸ் வந்து 599. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் வந்து 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படினா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க டெஸ்ட் ஜாயின் பண்ணா I want test ன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணா I want CA PDF ன்னு மெசேஜ் பண்ணுங்க. சோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு GPay நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? First question பாருங்க. Find the HCF of 3x square y z 5xy square z 12x square y square z cube. இதோட மீபோவா என்னன்னு கேட்டிருக்காங்க. HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய நம்பரை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ நம்பர் பாருங்க, இங்கே 3 இருக்கு, 5 இருக்கு, 12 இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு நம்பர் காமனாக இருக்கா? இல்லை. ஸோ அப்படி விட்டுறலாம். அடுத்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ 3லையும் எது காமனாக இருக்கு? எக்ஸ் வந்து 3லையுமே காமனாக இருக்கு. அடுத்து இங்கே ஒய் இருக்கு, இங்க y ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் y ஸ்கொயர் இருக்கு. அப்ப எல்லாத்துல எது காமனா இருக்கு? y வந்து காமனா இருக்கு. அடுத்து z பாருங்க, இங்க z இருக்கு, இங்க z இருக்கு, இங்க z கியூப் இருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே z வந்து காமனா இருக்கு. அப்ப இதோட HCF என்ன அப்படின்னா xyz தான் இதோட HCF. சோ xyzங்கிறது ஆப்ஷன் பி. அதாவது எல்லாத்துலயும் காமனா இருக்கணும். அதுதான் என்னதுன்னா மீபோவா. இந்த क्वेश्चनல பாருங்க. சோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சிலாஜிசம்ல உள்ள क्वेश्चन. என்ன சொல்லிருக்காங்க? சம் டெஸ்க் ஆர் ட்ரேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப டெஸ்க்கும் ட்ரேயும் ஒண்ணு தொட்டிட்டு இருக்க மாதிரி நீங்க டயகிராம் வரையணும். சம் ட்ரே ஆர் பிளேட்னு சொல்லிருக்காங்க. அப்ப ட்ரேயும் பிளேட்டும் ஒண்ணு தொட்டிட்டு இருக்க மாதிரி டயகிராம் வரையணும். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? சம் பிளேட் ஆர் டெஸ்க்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அப்ப சம் பிளேட் ஆர் டெஸ்க்னா பிளேட்டும் டெஸ்க்கும் ஒண்ணு தொட்டிட்டு இருக்க மாதிரி நீங்க வந்து டயகிராம் வரையணும். ஓகே, சோ வரைஞ்சிரலாமா? அப்ப பிளேட்டும் டெஸ்க்கும் தொட்டிட்டு இருக்க மாதிரி வரையணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே சம் ட்ரே ஆர் பிளேட்டுன்னு சொல்லியிருக்காங்க, சம் பிளேட் ஆர் டெஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்போ இதை எப்படி வரையலாம்? டெஸ்க் இங்கே வரைஞ்சிக்கலாம், ட்ரே இங்கே வரைஞ்சிக்கலாம். ஸோ அப்போ சம் ட்ரே ஆர் பிளேட்டா? அப்போ ட்ரேக்குள்ளேயும் வரணும், டெஸ்க்குள்ளேயும் வரணும்னா இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாமா? ஸோ டயக்ராம் உங்களுக்கு இந்த மாதிரி வருமா? ஏன்னா தனியாக இங்கே வந்து டெஸ்க்கை நம்ம வரைய வேண்டாம். ஏற்கனவே இங்கே டெஸ்க் இருக்கு. ஸோ பிளேட்டை மட்டும் ரெண்டுக்கும் காமனாக இப்படி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வந்துடும்? கரெக்டான டயக்ராம் வந்து கிடைச்சிரும். புரியுதா? ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சு. சம் டெஸ்க் ஆர் ட்ரே, ஸோ ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி வரைஞ்சாச்சு. சம் ட்ரே ஆர் பிளேட் ஒன்னு தொட்டிட்டு இருக்கு. சம் பிளேட் ஆர் டெஸ்க் ஒன்னு தொட்டிட்டு இருக்கு. கன்க்ளூஷன் பாருங்க. ஆல் டெஸ்க் ஆர் பிளேட்னு சொல்லியிருக்காங்க. ஆல்னா என்னது? ஒன்றை சுற்றி இன்னொன்று வரணும். அப்போ டெஸ்க்கை சுற்றி பிளேட் வரணும். டெஸ்க்கை சுற்றி இங்கே பிளேட் இருக்கா? இல்லை. டெஸ்க்கும் பிளேட்டும் சம்மில் இருக்காங்க. அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஆல் பிளேட் ஆர் டெஸ்க். ஸோ இங்கேயும் பிளேட்டை சுற்றி டெஸ்க் இருக்கா? இல்லை, சம்மில் தான் இருக்காங்க. ஸோ எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து சம் பிளேட் ஆர் ட்ரேன்னு சொல்லியிருக்காங்க. பிளேட்டும் ட்ரேயும் ஒன்று தொட்டிட்டு இருக்காங்களா? சம்முன்னா ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ பிளேட்டும் ட்ரேயும் ஒன்று தொட்டிட்டு இருக்காங்க. ஃபாலோ ஆகுது. ஆல் ட்ரே ஆர் டெஸ்கா? இல்லை. ஸோ இதுவும் ஃபாலோ ஆகல. ட்ரேயை சுற்றி டெஸ்க் இருக்கா? இல்ல. அப்போ ஒன்லி 3 மட்டும் தான் என்ன ஆகுது? ஃபாலோ ஆகுது. ஓகே, கிளியரா புரியுதா? சோ உங்களுக்கு சிலாஜிசம்ல ஆல்னா எப்படி படம் வரையணும், சம்னா எப்படி வரையணும்ங்கிறது கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சில மேசைகள், ட்ரேக்கள். ஓகேவா? அப்போ மேசையும் ட்ரேயும் ஒன்று தொட்டிட்டு இருக்க மாதிரி நான் வந்து டயக்ராம் வரையணும். சில ட்ரேக்கள் தட்டுகள்னு சொல்லியிருக்காங்க, சில தட்டுகள் மேசைகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சில ட்ரேயும் தட்டு தான், சில மேசையும் தட்டு தான். அப்போ ரெண்டுக்கும் காமனாக நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு தட்டுன்னு போட்டுடலாமா? முடிவு பாருங்க. அனைத்து மேசைகளும் தட்டுகள் எல்லாமே சம் ரிலேஷன்ல தான் இருக்கு. எல்லாருமே எப்படி இருக்காங்க? ஒருத்தர் தொட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ அனைத்துங்கிறது வராது, அப்படிதானே? ஸோ அப்போ அனைத்துன்னு இருக்க எல்லா கன்க்ளூஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். அனைத்துங்கிறது ஒன்றை சுற்றி இன்னொன்று வந்தாதான் அனைத்து. இங்கே ஒன்றை சுற்றி ஒன்று வர மாதிரி படம் வரைஞ்சிருக்கோமா? வரையல. அப்போ இது 3ஐயும் எலிமினேட் பண்ணிட்டு இதை மட்டுமே செக் பண்ணிக்கலாம். சில தட்டுக்கள் ட்ரேக்கள்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேயும் தட்டு தொட்டுட்டு இருக்காங்களா? அப்போ கரெக்ட். அப்போ ஒன்லி 3 ஃபாலோஸ். ஓகேவா? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். புரியுதா? ஸோ சிலனா ஒன்று தொட்டுட்டு இருக்கணும். அனைத்து அப்படின்னா ஒன்றை சுற்றி இன்னொன்று வர மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா
இப்போ இங்க ரெண்டு நம்பர் இருக்கா, ரெண்டு செட் இருக்கு, இங்க 3 நம்பர் இருக்கு, இங்க 3 நம்பர் இருக்கு. இவங்க 3 பேருக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கும். ஓகே, சோ அதே லாஜிக் ஃபாலோ ஆகுற மாதிரி இங்க ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து 20 8 4 இது மூணுக்கும் என்ன ரிலேஷன்ங்கறத நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ கண்டுபிடிங்க. ஸோ எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு நம்பர் எடுத்தனாலும் மூணாவது நம்பர் கண்டுபிடிக்கலாம், இல்லை செகண்டையும் தேர்டை எடுத்தனாலும் ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு 4 வந்து ஆன்சர் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். 20ஐயும் 8ஐயும் எடுத்துட்டு நான் 4 வருதா அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் யோசிக்க போறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பரை மைனஸ் பண்ண போறேன். அப்போ 20 மைனஸ் 8ன்னு கிடைக்கும். ஓகே, 20 மைனஸ் 8 வந்து எனக்கு என்ன வரும்? 20 மைனஸ் 8 வந்து எனக்கு 12ன்னு கிடைக்கும். அப்படிதானே? ஸோ 12ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 12 டிவைடட் பை நான் என்ன பண்ணலாம்? 12 டிவைடட் பை 3ன்னு போட்டால் எனக்கு 4 கிடைச்சிரும். எப்படினாலும் யோசிக்கலாம். இதுக்கு லாஜிக் இப்படி தான் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் எடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் டிவைடட் பை 3 போட்டால் எனக்கு தேர்ட் நம்பர் கிடைக்கும். இதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணி பார்க்க போறேன். 12 மைனஸ் 3 ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் டிவைடட் பை 3. 12ல் 3 போச்சுன்னா எத்தனை? 9. அப்படிதானே? அப்போ 9 டிவைடட் பை 3ங்கும் போது 3 தான் வருதே தவிர 6 வரல. அப்போ நான் யோசிச்சிருக்க லாஜிக் தப்பு. அப்போ நான் இன்னொரு விதமா லாஜிக் யோசிக்கணும். ஓகே, சோ இன்னொரு விதமா யோசிக்கலாம். இன்னொரு விதமா எப்படி யோசிக்கலாம்? ஃபர்ஸ்ட் லாஜிக் நான் என்ன யோசிச்சேன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணி டிவைடட் பை 3 போட்டா தேர்ட் நம்பர் கிடைக்கிற மாதிரி யோசிச்சேன். அது ஃபர்ஸ்ட் இதுல ஒர்க் அவுட் ஆகுது, ரெண்டாவது இதுல ஒர்க் அவுட் ஆகல. இதுல டிஃபரன்ஸ் எடுத்து டிவைடட் பை 3 போடும்போது 6 வர மாட்டேங்குது. சோ நான் இன்னொரு விதமா யோசிக்க போறேன். நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்டையும் செகண்டையும் எடுத்தேனா இப்போ ஃபர்ஸ்டையும் தேர்டையும் எடுத்துட்டு மிடில் வருதான்னு பார்க்க போறேன். சோ 20 மைனஸ் 4. ஓகே, ஃபர்ஸ்ட் மைனஸ் தேர்டு. ஓகே, சோ 20 மைனஸ் 4 வந்து எனக்கு என்னது? 16. அப்படிதானே? 16. அப்படிதானே? சோ 16 எனக்கு என்ன கிடைக்கணும்? மிடில் உள்ளது 8ன்னு கிடைக்கணும். டிவைடட் பை 2 போட்டுடலாமா? அப்ப நான் என்ன லாஜிக் யோசிக்கிறேன்னா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் எடுத்து, அதாவது 1வது நம்பருக்கும் 3வது நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து டிவைடட் பை 2 போட்டா ரெண்டாவது நம்பர் கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் மைனஸ் தேர்டு டிவைடட் பை 2 ஈக்குவல் டு செகண்ட் நம்பர். இதுதான் நான் யோசிச்சிருக்க லாஜிக். ஓகேவா? அப்போ இதில் செக் பண்ணி பாருங்க. 12 மைனஸ் 6 எத்தனை? 6 டிவைடட் பை 2 போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3. மிடில் உள்ளது கிடைச்சிருதா? அப்போ நான் யோசிச்ச லாஜிக் கரெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் லாஜிக் எனக்கு கரெக்டாக வரல. ஸோ நான் ரெண்டாவது லாஜிக் யோசிச்சிருக்கேன். ஓகே, ஸோ வேற விதமாகவும் நீங்கள் யோசிச்சு லாஜிக் கொண்டு வரலாம். இப்படி தான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதில் எதில் வந்து ஃபாலோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்களா இல்லை எதில் ஃபாலோ ஆகுதுன்னு கேட்டிருக்காங்களாங்கிறத கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பின்வரும் தொகுப்பின் எண்களை போலவே தொடர்புடைய தொகுப்பை தேர்ந்தெடுக்கவும். அதாவது இதே மாதிரி லாஜிக் எதுல ஃபாலோ ஆகுதோ அதை தான் நீங்க வந்து எடுக்கணும். ஓகே, சோ நான் இப்போ எந்த ஆப்ஷன் எடுக்கிறேன்? இந்த ஆப்ஷன் எடுக்கிறேன். அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 போடுறேன். போட்டா மிடில் நம்பர் கிடைக்குமா? கிடைக்காது. 32ல் 14 போச்சுன்னா எனக்கு எத்தனை? 32ல் 4 போனா 28. 28 மைனஸ் 10 எனக்கு என்ன வரும்? 18ன்னு வரும். 18 டிவைடட் பை 2ங்கிறது 9. ஸோ 4 வராது. அடுத்து இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்டா 2 கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா என்ன வரும்? 13. 13 டிவைடட் பை 2 போட்டா 3 கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. 8 மைனஸ் 6 2. 2 டிவைடட் பை 2 போடும்போது என்ன கிடைக்கும்? 1. மிடில் நம்பர் கிடைச்சிருதா? அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து தேர்ட் நம்பரை கழிச்சு அதில் பாதி எடுத்தோம் அப்படின்னா மிடில் செகண்ட் நம்பர் கிடைக்கும். இதுதான் லாஜிக்கு. இந்த லாஜிக்கு ஆப்ஷன் டியில் மட்டும்தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்கில் ரீசனிங்கில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவிஷன் கிளாஸில் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன் டு 3 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 40 20 10%. 40 20 10 ஆகிய 3 தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு சமமான ஒற்றை தள்ளுபடியை கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நாம எப்பவுமே செல்லிங் பிரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? மார்க் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் வந்து கண்டுபிடிப்போம். அப்படிதானே? ஸோ நான் மார்க் பிரைஸை வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா தள்ளுபடி எதில் கொடுப்போம்னா குறித்த விலையில தான் கொடுப்போம். மார்க் பிரைஸ்ல தான் நம்ம என்ன கொடுப்போம்னா டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்போம். அப்படிதானே? அப்போ இப்போ நமக்கு 3 தொடர்ச்சியான தள்ளுபடி வந்து இருக்கு. அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன வரும்? மார்க் பிரைஸ் எவ்வளவு? 100 ரூபாய். அதுல ஃபர்ஸ்ட் எவ்வளோ கம்மி பண்றாங்க? 40% கம்மி பண்றாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 60 டிவைடட் பை 100ன்னு போடலாம். அடுத்து 20% கம்மி பண்றாங்க. ஸோ 80 டிவைடட் பை 100ன்னு போடலாம். அடுத்து
10% கம்மி பண்ணுறாங்க. ஸோ 90 டிவைடட் பை 100ன்னு போடலாம். இப்போ கட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த ஜீரோ கட் ஆகிரும். அடுத்து மேலே இருக்க 3 0 இருக்கா, கீழேயும் அதே மாதிரி 3 0 கட் பண்ணிடலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 48 × 9 9 8 72 36 7 43. ஓகே, ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 43.2. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? செல்லிங் பிரைஸ் வந்து 43.2ன்னு கிடைக்கும். ஓகே, தெளிவாக புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இது மூணையும் மொத்தமாக இது பண்ணி ஒற்றை தள்ளுபடி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்றேன்னா மார்க் பிரைஸை 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். மார்க் பிரைஸ்ல இருந்து தான் நம்ம தள்ளுபடி கொடுப்போம். மார்க் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். குறித்த விலையில இருந்து தான் நம்ம தள்ளுபடி கொடுப்போம். அப்போ குறித்த விலையில இருந்து தள்ளுபடி கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்னது? விற்ற விலை, செல்லிங் பிரைஸ். இப்போ கடையில் ஒரு பொருளோட விலை வந்து 500 ரூபாய், உங்களுக்கு தள்ளுபடி 200 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ அந்த பொருளோட குறித்த விலை, குறிச்சு வச்சிருக்க விலை எவ்வளோனா 500 ரூபாய், அதுல இருந்து 200 ரூபாய் கம்மி பண்றாங்க. இது பேரு தான் தள்ளுபடி. இப்போ என்ன பண்றாங்க? நீங்க வந்து எவ்வளவு கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க? 300 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க. இதுதான் செல்லிங் பிரைஸ், இதுதான் விற்ற விலை. கடைக்காரனுக்கு இதுதான் விற்ற விலை. அதே கதை தான் இங்க. மார்க் பிரைஸை 100ன்னு எடுத்தாச்சு. அப்போ செல்லிங் பிரைஸுங்கிறது மார்க் பிரைஸ்ல இருந்து தள்ளுபடியை இது பண்ணி கொடுக்கறது, அப்படிதானே? ஸோ அப்போ இது பண்ணும்போது உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் என்ன கிடைக்கும்? 43.2 கிடைக்கும். எனக்கு என்ன வேணும்? ஒற்றை தள்ளுபடி தான் வேணும். அப்போ டிஸ்கவுண்ட் தான் எனக்கு வேணும். அப்போ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு எனக்கு என்னது? மார்க் பிரைஸ்ல இருந்து கம்மி பண்ணி கொடுக்கறது. மார்க் பிரைஸ்ல இருந்து கம்மி பண்ணி கொடுக்கறது தான் எனக்கு என்னது? டிஸ்கவுண்ட். மார்க் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட்டை கழிச்சா செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். மார்க் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட்டை கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். அதே டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மார்க் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸை கழிச்சா செல்லிங் பிரைஸை இந்த பக்கம் கொண்டு வாங்க. மார்க் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட். இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? தள்ளுபடி தான் கேட்டிருக்காங்க, அப்படிதானே? மார்க் பிரைஸ்ங்கிறது குறித்த விலை, குறித்த விலையில இருந்து தள்ளுபடியை கழிச்சா விற்ற விலை கிடைக்கும். அதே குறித்த விலையில இருந்து விற்ற விலையை கழிச்சிங்க, எம்பி மைனஸ் எஸ்பி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டிஸ்கவுண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த கான்செப்ட் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்கவுண்ட்டுங்கிறது என்னது? மார்க் பிரைஸ். மார்க் பிரைஸ் எவ்வளோ அசியூம் பண்ணீங்க? 100ன்னு அசியூம் பண்ணீங்க. மைனஸ் செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 43.2. அப்போ டிஃபரன்ஸ் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 மைனஸ் 43.2 என்ன வரும்? 56.8 கிடைக்குமா? ஸோ 56.8%. இதுதான் உங்களுக்கு என்னது? டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ எல்லாமே நீங்க வந்து பேசிக்ல இருந்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு அப்படின்னா அதுல காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்ன, ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, அதே மாதிரி மார்க் பிரைஸ்னா என்ன, மார்க் பிரைஸ்ல இருந்து கம்மி பண்றது என்னது? டிஸ்கவுண்ட். அந்த கம்மி பண்ணி விற்கிறது என்னது? மார்க் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து நமக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் பிரைஸ் இருக்கும். அதே காஸ்ட் பிரைஸ்ல இருந்து நமக்கு ப்ராஃபிட் வித்தோம் அப்படின்னா அது செல்லிங் பிரைஸ். அதே காஸ்ட் பிரைஸ்ல இருந்து லாஸ்ல இருந்து வித்தாலும் அது செல்லிங் பிரைஸ். சோ இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். மார்க்அப் பிரைஸ்னா என்ன, மார்க்அப் பெர்சன்டேஜ் எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம், மார்க் பிரைஸ் எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லா கான்செப்டையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எந்த क्वेश्चन கேட்டாலுமே ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சோ நீங்க பிகினரா இருக்கீங்க, இப்பதான் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஸ்டாராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல எந்த சிம்பிளை மாற்றினா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும், இதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த சிம்பிள்லாம் மாற்றலாம்? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து டிவைடட் பை போட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ எடுத்து பார்க்குறேன். 5 டிவைடட் பை 25. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கிராஸ் 5ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ப்ளஸ் 11 -9 சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை நல்லா பாருங்களேன், உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 23 வரணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போதே உங்களுக்கு என்ன வந்துடும்? 1/5 வந்துடும், அப்படிதானே? இதை சிம்பிளிஃபை பண்ணும்போதே 1/5 வந்துடும். இங்க டிவைடட் பை போட்டாலே முடிஞ்சு. ஏன்னா 23 வர வாய்ப்பு இல்லை, 1/5 வரும். அடுத்து இந்த 5 கேன்சல் ஆகிரும், கடைசி 23 வருது, வரல. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆப்ஷன் நான் எடுக்கிறேன், கிராஸ் போடணும். ஸோ 5 பெருக்கல் 25, அடுத்து டிவைடட் பை 5. ஓகே, ஸோ டிவைடட் பை 5 -11 ப்ளஸ் 9. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருதுங்கிறத நான் பார்க்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 23 வந்துச்சுன்னா நான் எடுத்திருக்க இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ போர்டு மாஸ் ரூலில் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை ஸோ போர்டு மாஸ். அடுத்து என்ன பண்ணணும்? டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும், இருக்கு. அப்போ கட் பண்ணால் 5ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5 5 25 -11 + 9 இருக்கும்.
25 + 9 உங்களுக்கு என்ன வரும் 34 இருக்கும் 34ல 11 போனா எத்தனை 23 அப்ப நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட் அப்ப இதுதான் நாம என்ன சொல்லிரலாம் ஆன்சர்னு சொல்லிரலாம் சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகே ஆப்ஷன் சி ல என்ன தப்புன்னு பார்க்கலாமா ஆப்ஷன் சி என்ன பண்ணலாம் இங்க கிராஸ் போடுறோம்னு வெச்சுக்கோங்களேன் 5 × 25 ன்னு போட்டுருவோம் அதுக்கு அப்புறம் டிவைடட் பை இதுவும் பிரச்சனை இல்ல இங்க 5 + 11 ன்னு வருதா சோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா சோ இந்த இடத்துல பாக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் இது பிளஸ்ங்கும்போது 36 மாறிரும் 36 + 9 45 இல்லனா உங்களுக்கு 33 அந்த மாதிரி வரும் சோ 23 வர வாய்ப்பே இல்ல சோ அத வச்சு எலிமினேட் பண்ணிரலாம் அடுத்து இருக்க ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா 5 + 25 - 5 ன்னு போட்டுருக்காங்க அடுத்து என்ன பண்ணிருக்காங்க லாஸ்டா 11 / 9 ன்னு சொல்லிருக்காங்க இங்க வந்திருக்கதே ஹோல் நம்பர் தான் வந்திருக்கு இந்த ஆப்ஷன் படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 11 / 9 ன்னு போட்டா இது கண்டிப்பா ஹோலா டிவைட் ஆகாது சோ அதனால இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிரலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லிரலாம் ஓகே அடுத்த क्वेश्चन பாருங்க A dishonest seller sell his goods at cost price by using a weight of 800 grams for a 1 kg weight. Find his gain percent. Profit and lossல பாத்தீங்கன்னா dishonest dealer அப்படின்னு நாம படிச்சிருப்போம். என்ன சொல்லிருக்காங்க ஒரு நேர்மையற்ற விற்பனையாளர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா 1 கிலோ எடைக்கு பதிலா 800 கிராம் எடை வந்து பயன்படுத்துறாரு. ஓகேவா? அவரது லாப சதவீதத்தை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய கடையில அப்படிதான் நடக்கும். பிரைஸ் கரெக்ட்டா நான் வந்து வாங்குன விலைக்கே உங்களுக்கு விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட்ல வந்து எடுத்துருவாங்க. அப்படிதானே இது நிறைய கடையில வந்து நடக்கும் இப்போ இந்த மாதிரி கணக்குக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிராமோட விலை 1 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி क्वेश्चनக்கு 1 கிராமோட விலை வந்து 1 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ மொத்தமா எத்தனை கிராம் இருக்கு மொத்தமா எத்தனை 1 கிலோ வந்து அவர் நிறுக்கிறேன்னு சொல்றாரு நீங்க கடைக்கு போறீங்க கடையில போய் பொருள் வாங்குறீங்க 1 கிலோ நான் உங்களுக்கு நிறுத்து தரேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா 1 கிலோவுக்கு பதிலா கடைக்காரர் என்ன பண்றாருன்னா அடியில காந்தம் வச்சிராரு காந்தம் வச்சுட்டு 800 கிராம் தான் நிறுத்து தராரு அப்போ மீதி இருக்க அந்த 200 கிராம் அவருக்கு என்னது லாபம் உங்க கண்ணு முன்னாடி நான் 1 கிலோ நிறுக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையா அவர் நிறுக்கிறது என்னன்னா 800 கிராம் தான் நிறுக்கிறாரு ஓகேவா அப்ப அந்த ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அந்த 200 கிராம் அடிக்கிறாருன்னா அந்த 200 கிராம் அவருக்கு லாபம் தானே அப்படிதானே நாம என்ன நினைப்போம் 1 கிலோ நிறுத்திட்டாரு அப்படின்னு வந்துருவோம் பட் இந்த மாதிரி எடையில ஏமாத்துறாங்க ஓகே சோ எடைக்கல் வச்சு என்ன பண்றாங்க ஏமாத்துறாங்க ஓகே சோ அப்போ இங்க டோட்டலா உங்களுக்கு தரேன்னு சொல்றது எவ்வளவு 1000 கிராம் ஓகேவா சோ 1 கிராமோட விலை 1 ரூபாய் ஓகே உங்களுக்கு கொடுக்கிறது எவ்வளவு 800 கிராம் தான் உங்க கைக்கு வந்து சேருது அப்போ 1 கிராமோட விலை 1 ரூபானா 800 கிராமுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க 800 ரூபாய் கொடுப்பீங்க அப்படிதானே சோ 800 ரூபாய் கொடுப்பீங்களா அப்ப அதோட காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 ஓகேவா ஆனா இவரு என்ன பண்றாரு சோ செல்லிங் பிரைஸ் என்ன வரும் உங்களுக்கு 1000 கிராம் வந்து கொடுக்கறேன்னு சொல்லிடுறாரு 1000 கிராமுக்கான காசை வாங்கிடுறாரு ஓகேவா சோ இப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா நான் மொத்த கடையில 1000 கிராம் வந்து 1000 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் சோ இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா 1000 கிராம் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாரு அப்படிதானே ஆனா கிராம் கணக்குப்படி பாத்தீங்கன்னா 800 கிராம் தான் உங்களுக்கு கொடுப்பாரு ஆனா ரூபாயை பாத்தீங்கன்னா உங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்கிடுவாரு நான் உங்களுக்கு 1000 கிராம் நிறுத்திருக்கேன் 1 கிலோ நிறுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் வாங்கிடுவாரு ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா 800 ரூபாய் 800 கிராம் தான் அவர் வந்து நிறுக்கிறாரு ஓகேவா அப்ப அதோட உண்மையான விலை என்னவா இருக்கும் 800 ரூபாய் நியாயமா பார்த்தா அவர் எவ்வளவு வாங்கியிருக்கணும் 800 கிராம் நிறுத்தாருன்னா 800 ரூபாய் தான் வாங்கியிருக்கணும் ஆனா அவர் என்ன சொல்றாரு நம்மளை ஏமாத்துறாரு 1 கிலோ நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் வாங்கிடுறாரு ஆனா உண்மை என்ன அப்படின்னா உண்மையான விலை 800 கிராம் தான் நிறுக்கிறாரு அப்ப 800 ரூபாய் அப்ப விற்ற விலை என்னது நம்ம கிட்ட விக்கிறாரு அந்த பழத்தையோ அந்த பொருளையோ அந்த 800 கிராம் வித்துட்டு அதுக்கு எவ்வளவு வாங்கிடுறாரு 1000 ரூபாய் வாங்கிடுறாரு ஓகேவா அப்ப காஸ்ட் பிரைஸ் 800 செல்லிங் பிரைஸ் 1000 அப்ப அவருக்கு லாபமா நஷ்டமா லாபம் தானே ஓகே அப்ப லாபம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் 800 செல்லிங் பிரைஸ் 1000னா லாபம் எவ்வளவு 200 நிறைய கடையில இது நடக்கும் என்ன சொல்லுவாங்க நானே 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு உங்களுக்கே 1000 ரூபாய்க்கு விக்கிறேன் எனக்கு லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல நான் போட்ட முதல்ல தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதே கதை தான் இங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க எடையில பிடிச்சிருவாங்க அந்த நிறுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அதுல 200 கிராம் 300 கிராம்னு கமிஷன் அடிச்சிருவாங்க சோ அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் அவர் நம்ம கிட்ட காட்டும் போது உனக்கு 1000 கிராம் தான் நான் நிறுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறுக்கிறாரு ஆனா என்ன பண்றாரு ஒவ்வொரு இதுலயும் 200 கிராம் கொள்ளையடிக்கிறாரு அப்ப அதோட உண்மையான விலை எவ்வளவு 800 கிராம் நிறுத்து தந்தா அவர் 800 ரூபாய் தான் வாங்கணும் ஓகேவா ஆனா அப்படி வாங்கல அப்ப காஸ்ட் பிரைஸ் 800 செல்லிங் பிரைஸ் 1000 ப்ராஃபிட் 200 எனக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அப்ப ப்ராஃபிட்டை மேல போடுங்க காஸ்ட் பிரைஸை கீழே போடுங்க பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100 போடுங்க ஓகேவா சோ இப்போ 20 கட் ஆகிரும் 2 நாள் 8 25 நாள் உங்களுக்கு என்ன வரும் 100ன்னு கிடைக்கும் அப்படிதானே சோ இந்த 2 கட் பண்ணிரலாமா அப்ப ஆன்சர் என்ன வரும் 25% அவருக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு 25% ஓகே கிளியரா புரிஞ்சிருச்சா அடுத்த क्वेश्चन போலாமா
ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தட் ஸ்டேட்மெண்ட் வந்து த ட்ரூத் இஸ் தட் வி இந்தியன்ஸ், நாங்கள் வந்து இந்தியர்கள், ஓகேவா. ஸோ உண்மை என்னன்னா நாங்கள் இந்தியர்கள் ஹாவ் மோர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எங்ககிட்ட நிறைய ரூல்ஸு ரெகுலேஷன் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்தியர்கள் கிட்ட, இந்தியா கிட்ட இல்லை, இந்தியர்கள் கிட்ட நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நிறைய விதிகளும் கட்டுப்பாடுகளும் இருக்குது. வி டேக் 90 days டு ஸ்டார்ட் எ ஸ்மால் பிஸ்னஸ், ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா கூட நாங்கள் வந்து 90 நாள் யோசிச்சு தான் வியாபாரத்தை ஆரம்பிப்போம், ஓகேவா. ஸோ ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட நாங்கள் வந்து 90 நாள் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேறஸ் ஆஸ்திரேலியன்ஸ் டேக் 2, ஆஸ்திரேலியாக்காரங்க பார்த்தீங்கன்னா 2 நாளில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா 2 நாளில் ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதை பற்றி சொல்கிறாங்க, இந்தியர்களை பற்றியும் ஆஸ்திரேலியன்ஸ் பற்றியும் சொல்கிறாங்க. இந்தியாவை பற்றி பேசலை, ஆஸ்திரேலியாவை பற்றி பேசலை, இந்தியன்ஸ் இந்தியர்களை பற்றியும் ஆஸ்திரேலியர்களை பற்றியும் பேசுகிறாங்க, ஓகேவா. ஸோ இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா 1க்கு 2 தடவை யோசிச்சு, ஸோ ஒரு 90 நாள் டைம் எடுத்து தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன பிஸ்னஸ்னாலுமே ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளில் யோசிச்சு பிஸ்னஸை ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு தான் நீங்கள் யோசிக்கணும், ஓகே. கன்க்ளூஷன் பாருங்கள், இந்தியா ஹேஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதை பார்த்ததுமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்திருக்கா, அப்போ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதுன்னு போட்டு விட்டுருவாங்க. அது தப்பு. இங்கே எதை பற்றி பேசியிருக்காங்க, இந்தியா பற்றி பேசியிருக்காங்களா, இந்தியர்களை பற்றி பேசியிருக்காங்களா, இந்தியர்கள் பற்றி பேசியிருக்காங்க. இந்தியர்கள் கிட்ட தான் நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்குது, அப்படி தானே, நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே இந்தியர்கள் கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ இந்தியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே, ஓகேவா. ஸோ அப்போ அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இருக்காருன்னா இவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா 90 நாள் டைம் எடுத்துக்கிடுவாரு. ஆஸ்திரேலியாவில் ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா 2 நாளில் முடிவு பண்ணிடுவாரு. அப்போ இந்தியர்களை பற்றி தான் சொல்றாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு இருக்கும், அப்படிதானே. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், இந்த பிஸ்னஸை நான் இப்படி தான் ஆரம்பிக்கணும்னு. அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய யோசிப்பேன், இதில் லாபம் வருமா நஷ்டம் வருமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு நான் ஒரு 90 நாள் யோசிப்பேன். இப்போ எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட இது வேற, மென்டாலிட்டி வேற. ஸோ அவங்க 2 நாளில் யோசிச்சு டக்குன்னு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா ஹேஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய நாட்டில், இந்தியாவில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, இந்தியாவிலேயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியர்கள் கிட்ட நிறைய கட்டுப்பாடுகளும் விதிகளும் இருக்கு. அதனால அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு ஒரு 90 நாளைக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து இந்தியாவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து தப்பு, ஓகேவா. இட் டேக்ஸ் more than 90 days to start a business in a large scale. பெரிய அளவில் தொழில் தொடங்கணும் அப்படின்னா 90 நாளைக்கு மேலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பெரிய லெவலில் தொழில் தொடங்கணும்னா 90 நாளைக்கு மேலே ஆகுங்கிறத சொல்ல முடியும். இப்போ நம்ம பெரிய லெவலில் தொழில் தொடங்குறோம்னா எப்படினாலும் தொடங்கலாம். இப்போ ஆஸ்திரேலியாக்காரங்களை பார்த்தா 2 நாளில் யோசிக்கிறாங்க. மேபி அவனை 1 வாரத்தில் கூட தொடங்கிடலாம், 20 நாளில் கூட தொடங்கிடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல வச்சு பெரிய தொழில் தொடங்குறதுக்கு 90 நாளைக்கு மேலே ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ், ஓகேவா. ரெண்டுமே ஃபாலோ ஆகலை. தமிழ் மீடியம் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, கூற்று உண்மை என்னவென்றால் இந்தியர்களாகிய எங்களிடம் அதிக விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் உள்ளன. ஒரு சிறு வணிகத்தை தொடங்க நாங்கள் 90 நாட்கள் எடுத்துக்கொள்கிறோம், ஆனால் ஆஸ்திரேலியர்கள் 2 நாட்கள் எடுத்துக்கொள்கிறோம், ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியர்களாகிய எங்களிடம், இந்தியாவிலன்னு சொல்லலை, நாங்கள் வந்து இந்தியன்ஸு. ஸோ எங்க கிட்ட நிறைய விதிகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கும். ஒவ்வொரு இந்தியர்கள் கிட்டையும் ஒரு விதி ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஸோ அதுபடி நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னா 90 நாள் யோசிச்சு தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஆஸ்திரேலியாக்காரங்கன்னா 2 நாளில் பட்டுன்னு முடிவெடுத்து பிஸ்னஸை தொடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான முடிவு பாருங்க, இந்தியாவில் கடுமையான விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் உள்ளன. நம்ம இந்தியாவில் தான் விதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்தியாவை பற்றியா சொல்லியிருக்காங்க, இந்தியர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து தப்பு, ஓகேவா. பெரிய அளவில் தொழில் தொடங்க 90 நாட்களுக்கு மேலாகும். லார்ஜ் ஸ்கேல் பெரிய பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணணும்னா 90 நாளைக்கு மேலாகும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்படியா சொல்லியிருக்காங்க. பெரிய அளவில் வியாபாரம் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா 90 நாள் ஆகும்னு எங்கேயா சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஸோ அப்போ இதுவும் தப்பு, ஓகேவா. ஏன்னா அது 90 நாள் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். அக்யூரேட்டாக 90 நாளைக்கு மேலே ஆகும். அதாவது எப்படினாலும் ஆகும், 90 நாளைக்கு மேலே ஆகும்னு சொல்ல முடியாது. 1 வாரத்தில் கூட ஆகலாம், எப்படினாலும் இருக்கலாம், அப்படிதானே. ஸோ அப்போ இதுவும் நாம ஃபாலோ ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அப்போ ரெண்டுமே ஃபாலோ ஆகலை. ஸோ 1 அல்லது 2, இரண்டில் எதுவும் பின்பற்றப்படவில்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின்
என்ன சொல்லியிருக்காங்க, if a conical vessel has a radius 4 cm, volume வந்து 16 pi cm3, then its curved surface area, ஒரு கூம்பு பாத்திரத்தின் ஆரம் வந்து 4 cm, அதோட கன அளவு வந்து 16 பை அப்படின்னு இருக்குன்னா அதோட வலைபரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 4 cm, அதோட கன அளவு, கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, 1/3 πr²h, அது எவ்வளவு, 16 பைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு, இதோட வலைபரப்பு கேட்டிருக்காங்க. ஒரு கூம்பு இப்படி இருக்குன்னா அதோட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன, πr/Lன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரேடியஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்து ஹைட்டுன்னு சொல்லுவோம், இதையும் நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். என்ன ஹைட்டுனா ஸ்லாண்டிங் ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, சாய் உயரம்னு சொல்லுவோம், இதை செங்குத்து உயரம்னு சொல்லுவோம், இதை வந்து ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். எங்கே சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதிலிருந்து நான் ஹச் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 1/3 பை இன்ட்டு r², ஆரோட வேல்யூ எத்தனை, 4 × 4 இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 16 பையன் போட்டுடலாமா. ஸோ பை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த 4ஐயும் கட் பண்ணி இந்த 16ஐயும் கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஹச் ஈக்குவல் டு உங்களுக்கு 3ன்னு கிடைக்கும். ஓகே, புரியுதா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் வேணும், ஆர் இருக்கு, எல் வேணும். எல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சாய் உயரம் தான் எல். பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ உயரம் தானே, அப்போ இந்த ஹச் ஈக்குவல் டு 3 போட்டு விட்டுருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி போடக்கூடாது. இப்போ இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது, ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி தெரியுதா, அப்படி தானே. ஸோ அப்போ அந்த கூம்புக்குள்ளே அது எப்படி இருக்கு, செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை இப்படி எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், இது வந்து உங்களுக்கு எல், இது வந்து ஹச், இது வந்து ஆறு. ஓகே, ஸோ அப்போ இந்த எல் தான் வேணும். அப்போ பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணும்போது L² ஈக்குவல் டு h² + r² கிடைக்கும். இதுல இருந்து L ஈக்குவல் டு √h² + r² இருக்கும். அப்போ எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா √h², 3² எத்தனை, 9 + r வந்து எவ்வளவு, 4. ஸோ அப்போ என்ன வரும், 16. அப்போ இங்கே எல்லோட வேல்யூ என்ன வரும், 9 + 16 25ன்னு கிடைக்கும். √25ன்னு கிடைக்கும். √25ஓட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகே, அப்போ இந்த ஸ்லாண்டிங் ஹைட் வந்து உங்களுக்கு என்னது, 5 சென்டிமீட்டர்னு கிடைச்சிரும். அப்போ வலைபரப்பு என்னது, πr எல்லாம். அப்போ வலைபரப்பு ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் வந்து என்னது, இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஆர் என்னது 4. ஓகே, ஸோ 4 இன்ட்டு இது வந்து எல் என்னது 5. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 20 பை cm²ன்னு கிடைக்கும். ஸோ 20 பை cm²ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா. ஸோ எல்லாமே உங்களுக்கு மென்சுரேஷன் 2D அண்ட் 3Dயில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்டு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் த நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ், எத்தனை சிம்பிள் இருக்குது, தட் ஆர் ப்ரிசீடட் பை எ லெட்டர், அதுக்கு முன்னாடி லெட்டர் வரணும், அண்ட் நாட் ஃபாலோடு பை எ நம்பர், பின்னாடி நம்பர் வரக்கூடாது. சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர், பின்னாடி நம்பர் வரக்கூடாது. ஓகே, ஸோ பின்வரும் கோவையில் முன்னால் எழுத்தையும், முன்னால் வந்து லெட்டர் இருக்கணும், எழுத்து இருக்கணும், பின்னால் பின்தொடராத மற்றும் என்னால் பின்தொடராத குறியீடுகளின் எண்ணிக்கை என்ன. அதாவது ஒரு சிம்பிள், ஒரு குறியீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் சிம்பிள்னு சொல்லுவோம். ஒரு குறியீடு இருக்குன்னா அதுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கணும், பின்னாடி எண் இருக்கக்கூடாது, நம்பர் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இதில் என்னெல்லாம் இருக்குங்கிறது தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், குறியீடு இருக்குது, குறியீடுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கா, பின்னாடி வந்து என்ன இருக்குது, நம்பர் இருக்குது, ஆனால் நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து சிம்பிள் இருக்குது, சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் வரணும், நம்பர் இருக்குது, ஸோ எலிமினேட் பண்ணிடலாம். சிம்பிள் இருக்குது, சிம்பிளுக்கு முன்னாடி வந்து லெட்டர் இருக்கணும், பின்னாடி நம்பர் இருக்கக்கூடாது, ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து சிம்பிள் இருக்குது, சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர், ஸோ இல்லை. அடுத்து சிம்பிள் எடுத்துக்கோங்க, சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர், பின்னாடி என்ன இருக்கக்கூடாது, நம்பர் இருக்கக்கூடாது, அதனால் இதுவும் தப்பு. அடுத்து இங்கே சிம்பிள் எடுத்துக்கோங்க, ஸோ இங்கேயும் முன்னாடி லெட்டர் இல்லை. அடுத்து இந்த சிம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி லெட்டர் இருக்கு, பின்னாடி நம்பர் இல்லை. ஸோ அப்போ இந்த ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 1ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா? அப்போ ஒரு சிம்பிள் இருக்கு அப்படின்னா முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, லெட்டர் இருக்கு, பின்னாடி நம்பர் இல்லை. ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, டிட்டர்மைன் த மீன் டீவியேஷன் அபவுட் த மீன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா, பின்வரும் தரவுக்கான சராசரியின் சராசரி விளக்கத்தை தீர்மானிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மீன் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். இது எங்கே சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மீன் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, சமேஷன் x மைனஸ் மியூ டிவைடட் பை n. ஓகே, ஸோ இதுதானே நான் சொல்லி கொடுத்தது. இப்போ இந்த எக்ஸுங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுங்கிறது என்னது,
எக்ஸுங்கிறது என்னன்னா இந்த ஒவ்வொரு நம்பரையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது எக்ஸோ இது கொடுத்துருக்க டேட்டா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா இந்த டேட்டா தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். 70 45 56 86. ஸோ இது எல்லாமே என்னது எக்ஸோட வேல்யூஸ். இந்த மியூங்கிறது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூங்கிறது என்னன்னா இதோட சராசரி. இது எல்லாத்துக்குமான சராசரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆவரேஜ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூ. இந்த சமேஷன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. இப்போ ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி சமேஷன் போட்டிருப்பாங்க. இந்த சமேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, இந்த எக்ஸ் மைனஸ் மியூவோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு எத்தனை டேட்டா இருக்கோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டா. இங்கே எத்தனை டேட்டா இருக்கு? 10 இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டா. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 10 டேட்டா இருக்கிறதுனால n = 10ன்னு போட்டுடலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் மியூ கண்டுபிடிக்கலாமா? மியூங்கிறது சராசரி. அப்போ இந்த 10 டேட்டாவுக்கும் சராசரி கண்டுபிடிங்க. 70 + 45 56. சராசரி எப்படி கண்டுபிடிப்போம்? எத்தனை டேட்டா இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் போடுவோம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 3 8 10 18 23 39 45 50 அப்படி தானே? ஸோ 50க்கு ஒரு 0 போட்டுடலாமா? ஸோ திருப்பி 5 12 16 21 29 31 33 36 40 46 50. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 50 வருதா? 50 49? ஸோ 11 15 20 28 30 32 35 39 39 6 45 45 4 49 வருது. ஓகேவா? ஸோ 49 டிவைடட் பை எத்தனை ஐட்டம் இருக்கு? எத்தனை டேட்டா இருக்கு? 10. ஸோ டிவைடட் பை 10 போட்டுடலாம். அப்போ சராசரி என்ன கிடைக்கும்? 0 0 கட் ஆகிடுதுன்னா 49 வந்து சராசரியா கிடைக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் மியூனா என்ன அர்த்தம்? இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த 70 - 49. ஃபர்ஸ்ட் இதோட இது எக்ஸ் மைனஸ் மியூனா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ், மியூங்கிறது இந்த சராசரி, இதுல இருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 70 - 49. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 70 - 49னா 21 வருமா? ஸோ 21. அடுத்து 45 - 49 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 4ன்னு கிடைக்கும். இதுக்குள்ள டிஃபரன்ஸ். அடுத்து 56 - 49 7ன்னு கிடைக்கும். அடுத்து 86 - 49 37ன்னு கிடைக்கும். அடுத்து 49க்கும் 20க்கும் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 29ன்னு கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு 49க்கும் 20க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தாச்சு. 49க்கும் 25க்கும் எடுத்தீங்கன்னா 24. அடுத்து 49க்கும் 38க்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 11ன்னு கிடைக்கும். பிளஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 49 42 டிஃபரன்ஸ் எடுத்தா 7ன்னு இருக்கும். அடுத்து 49 63 இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்குமா? ஸோ 14 தான் கரெக்ட். ஸோ 14. அடுத்து 49க்கும் 45க்கும் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 4ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சமேஷன் எக்ஸ் மைனஸ் மியூ. இது எல்லாமே எக்ஸ் மைனஸ் மியூவோட வேல்யூ. எக்ஸுக்கும் மியூவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இப்படி கூட போட்டுக்கலாம். எக்ஸ் மைனஸ் மியூன்னு கிடையாது, ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இது டிஃபரன்ஸ் எடுத்தாச்சு. சமேஷன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கி? இங்கே 4 இருக்கா? 4 4 8 15 16 20 29 36 43 43 47 48. ஓகே, ஸோ 8. அதுக்கப்புறம் ரிமைண்டர் 4 இருக்கா? 6 10 13 15 17 18. ஸோ 18. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? ஸோ கரெக்டாக பாருங்கள், இங்கே 48 வந்துச்சா? ஸோ 48 தானே வந்துச்சு. ஸோ 4 2 6 இங்கே ஆட் பண்ணக்கூடாது, இங்கே ஆட் பண்ணக்கூடாது. 6 3 9 9 2 11 13 14 14 15. ஓகே, ஸோ 15. ஆக்சுவலாக இங்கே ரிவர்ஸில் ஆட் பண்ணிட்டு வரும்போதும் இந்த வேல்யூ ஆட் பண்ணி விட்டுறக்கூடாது. ஏன்னா 21 4 7 இந்த மாதிரி தானே ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? ஆட் பண்ணிட்டு வரணும். ஸோ ஃபைனலாக 158 கிடைக்கும். அப்போ சமேஷன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். சமேஷன் எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை n. என்னோட வேல்யூ என்னது? 10. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 15.8. ஓகே, ஸோ 15.8ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? ஸோ இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ புள்ளியல் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து பார்த்துருப்போம். அதில் இது எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது போகையும் இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை
ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசியில் 40 கொஸ்டின் இருக்குன்னா ஜென்ரல் அவேர்னஸில் அதில் கரண்ட் அஃபேரில் 15 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 15 கொஸ்டினையும் ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டு கரண்ட் அஃபேரில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ஸோ இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸில் கொடுத்துருக்க கரண்ட் அஃபேர் ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே மட்டும் படித்தாலே போதுமானது. அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்காக இருக்கட்டும், கிராஜுவேட்டுக்காக இருக்கட்டும், இருக்கக்கூடிய டைமில் நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி குரூப் டிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணாலும் சரி, 399 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இப்போ தான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு இருக்கக்கூடிய 40 டேஸில் நான் வந்து ரெடி ஆகணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய என்டிபிசியோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் 40 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸு ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸில் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். குரூப் டிக்கு 120 டேஸ்க்கான பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 120 டேஸ்க்கான பிளானை வந்து 14 வீக்ஸ் ப்ளஸ் 5 வீக்ஸ்ன்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா குரூப் டியில் போஸ்டிங் வாங்கிடலாம். அதே இது நீங்கள் சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறதுல 50% மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஆப்லேயே ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒரே கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் 399 பே பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஆர் கரண்ட் அஃபேர் அப்படின்னா 399 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இதில் லைவ் கிளாஸ் வந்து மார்னிங் 10:30 to 11:30 வந்து லைவ் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.